அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயம். ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரபலமான ஓர் இறை தூதராவார்கள். இவர்கள் தொழுகையிலும் இறை தியானத்திலும் அதிகமாக ஈடுபட்டிருப்பார்கள். இறையச்சாத்தால் அழுது கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பார்கள். புனித குர்ஆனில் 11 தடவை இவர்களை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மகன் மதியன் என்பவரின் சந்ததியார் ஆவார்கள். மதியன் என்பவர் தமது குடும்பத்தோடு முன்பே ஹிஜாஸ் அரபகம் சென்று குடியேறினார். இக்குடும்பத்தினர் மெல்ல மெல்ல பெருகி ஹிஜாஸின் கடைசி எல்லையிலிருந்து ஷாம் தேச எல்லை வரை பரவியுள்ள ஒரு சமுதாயமாக பெருகினர். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஷாம், பலஸ்தீன் மற்றும் மிஸ்ர் செல்லும் வழியில் மதியனுடைய புராதன கட்டடங்களை கண்டுள்ளனர். இந்த சமுதாயத்தில்தான் ஷுஐப் நபி பிறந்தார்கள். அதன் பிறகு ஷுஐப் சமுதாயம் என்றழைக்கப்பட்டனர். இச்சமுதாயம் சிலை வணக்கம், இணை கற்பிக்கும் கொள்கை, அளவை மற்றும் நிறுவையில் மோசடி செய்தல், வழிபறி, கொள்ளை, விபச்சாரம் ஆகிய குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தனர். ஷுஐப் நபி அவர்களுக்கு தூதுத்துவம் கிடைத்த பிறகு இந்த மக்களுக்கு ஈமான் மற்றும் ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பு விடுத்தார்கள். இவர்களின் பேச்சை கேட்பார்கள் உள்ளங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதனாலேயே இவர்களை நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீபுல் அன்பியா எனும் புனைப்பெயரால் அழைத்தார்கள். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். துருவ நட்சத்திரம். அல்லாஹ் தஆலா விண்ணில் ஒளி சிந்தும் ஏராளமான நட்சத்திரங்களை படைத்துள்ளான். இவை தத்தமது எல்லைக்குள் சுழன்று கொண்டிருக்கின்றன. இந்த சுழற்சியின் காரணமாக அவை கிழக்கிலிருந்து மேற்கில் தமது இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. லட்சக்கணக்கான இந்த நட்சத்திரங்களில் துருவ நட்சத்திரம் என்று ஒன்று உண்டு. இது எப்போதும் வட திசையிலே இருக்கும். பாலைவனம் மற்றும் கடல் பயணிகள் இதை கண்டுதான் தமது திசையை தெரிந்து கொள்வார்கள். நிச்சயமாக இந்த துருவ நட்சத்திரம் மூலம் மக்கள் தமது இலக்குகளை சென்றடைவது அல்லாஹ்வின் பெரும் அத்தாட்சியாகும். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகையின் முக்கியத்துவம். தொழுகையின்றி தீனில்லை. மனிதனுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று தீனுக்கு தொழுகை முக்கியம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. குழந்தைகளின் தலையை தடவுதல். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களின் வீடுகளுக்கு சென்றால் அவர்களின் குழந்தைகளுக்கு சலாம் கூறுவார்கள். மேலும் அக்குழந்தைகளின் தலையை தடவி கொடுப்பார்கள் என அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. படுக்கையின் மீது தியானம். அநேக மக்கள் மிருதுவான படுக்கையின் மீது அமர்ந்து அல்லாஹ்வை தியானிப்பார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பெரும் அந்தஸ்துகளை வழங்குவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் பின் ஹிப்பானிலே பதிவு செய்யப்படுகிறது. 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. குடிகாரன் தாகித்தவனாக எழுவான். ஒரு குடிகாரன் மது அருந்தி தௌபா செய்யாமல் அதே நிலையில் மரணித்தால் மறுமையில் போது தாகித்தவனாக எழுவான் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. 2 விஷயங்களை தீயதாக மதிப்பிடுதல். ஆதமுடைய மக்கள் 2 விஷயங்களை தீவையாக கருதுகின்றன. ஒன்று மரணம். இது முஃமின்களுக்கு குழப்பமான வாழ்வை விட சிறந்ததாகும். 2வது பொருளாதார குறைவு. இது குறைவாக இருந்தால்தான் நாளை மறுமையில் கணக்கும் குறையும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. மரணித்த பின் உயிர் பெறுதல். அல்லாஹ் மறுமையில் அடியார்களை நோக்கி கூறுவான், நாம் உங்களை முதல் தடவை படைத்தவாறே இப்பொழுது நீங்கள் நம் கட்டளையால் உயிர் பெற்று நம்மிடம் வந்துவிட்டீர்கள். ஆனால் நாம் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட இந்த மறுமையை ஏற்படுத்தவே மாட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் என சூரா கஹ்ஃபிலே அல்லாஹ் கேட்கின்றான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். இருதய நோய்க்கான சிகிச்சை. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை நான் நோயுற்ற போது என்னை காண வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது திருக்கரத்தை என் நெஞ்சின் மீது வைத்தார்கள். உடனே என் நெஞ்சில் குளிர்ச்சி பரவியது. பிறகு இவருக்கு இதயத்தில் நோய் ஏற்பட்டுள்ளது. எனவே இவரை சிறந்த மருத்துவரான ஹாரிஸ் பின் ஹாலிதிடம் கொண்டு செல்லுங்கள்.
அந்த மருத்துவர் இவருக்கு 7 அஜ்வா பேரிச்சம்பழத்தை விதையுடன் இடித்து உண்ண தரட்டும் என்றார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. மேலே படித்த ஹதீஸ் அபுதாபிதிலே பதிவு செய்யப்படுகிறது. குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் ஒவ்வொருவரும் நாளைக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும். மேலும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறியக்கூடியவனாக இருக்கிறான் என சூரா ஹஸ்ரில் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் எதை கேட்டமோ அந்த நலவுகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். خير سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.